கதிர் அவங்க வீட்டுக்கு வெளியில் திண்ணையில் உட்காந்துருப்பார். எதிர்த்த வீட்டில் இருந்து பழனி அதை பார்த்துருவார். அதனால அவரும் வேகமாக வந்து கதிர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, உங்கூட பேசியே ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா, அதனால பேசலான்னு வந்தேன். இப்படி உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையிலேயே, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு கதிர், நார்மலாக இப்படி இருக்க மாட்டியே, பெரியண்ணே உன் காரில் வந்து இறங்கினதாமே, சின்னண்ணே அதை வீட்டில் வந்து கேட்டுச்சு, பெரியண்ணங்கிட்ட கேட்டுச்சு, சண்டையும் போட்டுச்சு. இது உண்மையா கதிர்? பெரியண்ணே உன் கார்லையா வந்தாரு? நீ காலையில் திருச்சிக்கு கிளம்பி போயிட்டதா அக்கா சொல்லுச்சு. அண்ணனும் வெளியில் கிளம்பி போயிடுச்சு. சின்னண்ணன் தான் உன்னையவும் பெரியண்ணனையும் சேர்த்து பார்த்ததா சொல்லுச்சு. அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு பழனி சொல்லுவார். கதிர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அந்த தெருவழியே வந்துக்கிட்டு இருந்தேன், அப்போ அவங்கள பார்த்தேன், நடந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டேன் என் காரில் அப்படின்னு சொல்லுவார். பழனி, இல்லையே, அண்ணன் வேற யாரில் சொல்லுச்சு, அண்ணனுக்கு தலை சுத்தலாக இருந்தது, அந்த நேரத்தில் நீ அங்கே வந்ததாகவும் நீ காரில் ஏற்றிக்கிட்டதாவும்ல சொன்னார் அப்படின்னு சொன்னதும், ஓ அதை சொல்லிட்டாங்களா, நான் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் உங்ககிட்ட மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதட்டமாகவே இருப்பார். கதிர் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருப்பார். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நான் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு கதிர் உள்ளே கிளம்பி போவார். அந்நேரம் ராஜி அங்கே வருவாங்க. கதிர் ஒரு மாதிரி இருக்கார்ல, என்ன சித்தப்பா, ஏதோ பதட்டமாகவே தெரியுதே, ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் அவங்க சித்தப்பா கிட்ட சொல்வார். ஆமாம், உனக்கும் அப்படித்தான் தெரியுதா, எனக்கு அப்படித்தான் தோணுது, என்ன விஷயம்னு தெரியலையே ராஜி, ஆனால் அந்த 10 லட்சத்தை அப்பா கேட்டார்ல, ஒருவேளை அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரவணன் பாண்டியன் கிட்ட ஹாலில் உட்காந்துருக்கும் போது, அப்பா நான் வேணும்னே எல்லாம் சொல்லலைப்பா, ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு கடுப்பில் சொல்லிட்டேன், அவ்வளோதான், மற்றபடி அந்த குழந்தை மேலே எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பாண்டியன் உடனேவும், இல்லடா சரவணா, வார்த்தையை கொட்டிட்ட, இப்போ திருப்பி வாங்க முடியுமா, பேசும்போது பார்த்து பேசணும்டா. கோமதியும் அங்கே வருவாங்க, 2 திட்டுவாங்க சரவணனை. அதுவும் இல்லாமல் கோமதி சரவணனும் பாண்டியனும் இருக்கும்போதேவும், நீ இன்னொரு பொண்ணு கூட பழகிறியாமேடா, நீயும் மயிலும் பிரிஞ்சு ஒரு 2-3 மாதம் தானே ஆகுது, அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு கூட பழகிற, அடிக்கடி உன்னை கோயிலில் பார்த்ததா மீனா கூட சொன்னான், நீ யாரோ கூட படித்த பொண்ணு தான் அப்படின்னு ஒரு தடவை தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன், ஆனால் அடிக்கடி சந்திக்கிறியாமே, இப்போ மயில் சொன்னது உண்மையாக தானே போச்சு, நீ முதல்ல அந்த பொண்ணு கூட பேசுறத நிறுத்து, நீ அதை மனசில் வச்சுக்கிட்டு மயிலுக்கு துரோகம் பண்ணன்னு வச்சுக்கோ, பல்ல உடச்சி கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப திட்டுவாங்க சரவணனை. சரவணன் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியலை. நைட்டில் வாசலில் வெளியில் நின்று சரவணன் அஞ்சலி கூட பேசிக்கிட்டு இருப்பார். பின்பக்கம் ராஜி அங்கே படிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. வந்தவங்க சரவணன் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரவணன் அஞ்சலி கிட்ட, அஞ்சலி நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் குழந்தைய ஏற்றுக்குவேன், குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டா நானே வளர்த்துக்குவேன், ஆனால் மயிலு கூட சேர்ந்து வாழ்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. அஞ்சலி என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே நான் டிவோர்ஸ் ஆனவ, ஏற்கனவே கஷ்டத்தில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ உங்கள் அம்மா அப்பா சொன்னதை தானே கேட்ப அப்படின்னு சரவணன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அஞ்சலி, உன்னை எப்பவுமே கைவிட மாட்டேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதை எல்லாத்தையும் ராஜி கேட்டுருவாங்க. அப்புறம் கதிர் வருவார். அதையும் சரவணன் கவனிச்சிருக்க மாட்டார். ராஜி எல்லா விஷயத்தையும் கதிர்கிட்ட சொன்னதும், நீ போ, நீ உள்ளே போ, நான் கேட்குறேன் அண்ணங்கிட்ட அப்படின்னு சொல்லிடுவார். ராஜி உள்ளே போயிடுவாங்க. சரவணன் பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சதும் திரும்பி பார்ப்பாங்க. கதிர் நிற்கிறத பார்த்ததும் அவருக்கு முகமெல்லாம் வேர்த்து போயிடும். என்னடா என்னன்னு கேட்டுட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கதிர் சரவணன் கிட்ட, நீ அப்பாவாக போகிற, அதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு அண்ணன் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்க, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அதான் உனக்கு தெரியுமேடா, அஞ்சலி, அந்த அஞ்சலி கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஏற்கனவே சரவணனும் அஞ்சலியும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் முன்னாடியே கதிருக்கு தெரியும். அதனால அவருக்கு அஞ்சலியும் தெரிஞ்சிருக்கும். சரவணன் கதிர்கிட்ட, ஆனாலும் எக்காரணத்தை கொண்டும் மயிலை என்னால் ஏற்றுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரின்னு, அதெல்லாம் இப்போ யார் பேசினது, இப்போ யார் உங்ககிட்ட அதை பற்றியெல்லாம் கேட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க.